வணக்கம் நண்பர்களே, இணையத்தென்றல் வலையொலி பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் இணையத்தென்றல் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பார்ட் 9 பார்க்க போகிறோம். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பார்ட் 9ல் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அந்த இன்சர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி அலைன் பண்ணுறது, அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான விஷயங்கள் ஃபார்மேட்டிங்காக இருக்கட்டும், அல்லது ஒரு காலம் வித் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன்சர்ட் பண்ணுறது, டேபிள் ஒரு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம குறிப்பாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டேபிள் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அதை நேவிகேட் பண்ணுறது அண்ட் அதோட செலெக்ஷன்ஸ் அண்ட் டெலிட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ALT-N-TI, அதாவது ஆன்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டி வைரஸ், ஆன்டிபயோட்டிக்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ANTI ஞாபகம் வச்சுக்கோங்க. ALT-N-TI கொடுத்தா டேபிள் இன்சர்ட் பண்ணுறதுக்கான மெனு வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்போ வேர்டு ஓப்பன் பண்ணியாச்சு. வேர்டில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்கே பிளாங்க்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ALT-N-TI கொடுக்குறேன். ஸோ ALT-N-TI கொடுத்தவொடனே நம்பர் ஆஃப் காலம்ஸ் கேட்குது. ஸோ இதில் நமக்கு எத்தனை காலம் வேணும், அடுத்து எத்தனை ரோ வேணுன்றதை நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேருக்கு ஒரு 4 டேட்டாஸ் வந்து கேட்க போகிறோம். எத்தனை பேர்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு, 3 பேர்கிட்ட ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். என்னெல்லாம் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, நேம், ஃபோன் நம்பர், இமெயில், அதுக்கப்புறமா சிட்டி, இப்படி 4 விஷயம் வச்சுக்கோ. நேம், ஃபோன் நம்பர், இமெயில், சிட்டி, இப்படி 4 தகவல் எத்தனை பேர்த்தை கேட்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3 பேர்த்துக்கு தான். 3 பேர்த்துக்கு ஃபில் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மொத்தம் எத்தனை ரோ வேணும், எத்தனை காலம் வேணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு எத்தனை ரோ இன்சர்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 3 பேர்த்துக்கு மொத்தம் 4 ரோ இன்சர்ட் பண்ணணும். அண்ட் 4 கேள்வி கேட்க போகிறோன்றதுனால 4 காலம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். ஏன் 3 பேர்த்துக்கு தானே ஃபில் பண்ண போகிறோம், எதுக்கு 4 ரோன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ரோ வந்து நம்ம கொஸ்டின் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அடுத்து இருக்கக்கூடிய 3 ரோ டேட்டாஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 4 ரோஸ் 4 காலம்ஸ் என்ன பண்ண போகிறேன்னா சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்பர் டவுனர் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், எத்தனை சைஸ் வேணுன்றது சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு டேப் கொடுக்குறேன். ஸோ நம்பர் ஆஃப் காலம் 4 வச்சாச்சு. அடுத்து நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குது, இங்கே 4 வச்சுக்கோங்க. ஓகே, நம்பர் ஆஃப் ரோஸ் 4 வச்சாச்சு. ஸோ இதை வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் டேப் கொடுத்துட்டு வந்து ஓகே கொடுத்துருங்க. அங்கே ஆட்டோ ஃபிட், அந்த ரிமெம்பர், அந்த மாதிரிலாம் கேட்கும். நீங்கள் அதெல்லாம் எதுவும் கண்டுக்கிட வேண்டாம், அதெல்லாம் நான் உங்களுக்கு மறுபடியும் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். Document 1 Word, Microsoft Word document edit multi-line table with 4 rows and 4 columns, level 1 row 1 column 1 page 1 section. இப்போ எனக்கு டேபிள் வித் 4 rows and 4 columns வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இதை எப்படி நேவிகேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காலம் பை காலம் நேவிகேட் பண்ணுறதுக்கு ஆல்ட்டையும் கண்ட்ரோலையும் பிடிச்சிட்டு லெஃப்டர் ரைட்டரை யூஸ் பண்ணணும். ரோ பை ரோ போகிறதுக்கு அப்பர் டவுனரை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டேபிளில் டெக்ஸ்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அப்பர் டவுனர் யூஸ் பண்ணிங்கன்னா row 2, row 1, row 1, row 2, லெஃப்டர் ரைட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா column 3. இந்த மாதிரி டெக்ஸ்ட் இல்லை அப்படின்னா போயிடும். பட் இந்த டேபிளில் ஏதாவது டெக்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் லெஃப்டர் ரைட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெட்டர் பை லெட்டர் ஆகும். அப்பர் டவுனர் யூஸ் பண்ணிங்கன்னா லைன் பை லைனாக தான் படிக்கின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும் வேர்டில். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்டையும் கண்ட்ரோலையும் கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு column 1, லெஃப்டர் ரைட்டர் கொடுத்தீங்கன்னா column 1, column 2, column 3, column 4, இந்த மாதிரி போகும். ரோ பை ரோ போகிறதுக்கு ஆல்ட்டையும் கண்ட்ரோலையும் பிடிச்சிட்டு அப்பர் டவுனர் யூஸ் பண்ணுங்கள். row 2, row 3, row 4. ஸோ இந்த மாதிரி ஆல்ட் கண்ட்ரோல் கொடுத்து நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரோ 1 காலம் 1ல் வந்துட்டு row 3, row 2, row 1, column 2, column 1. ஓகே, நான் இப்போ ரோ 1 காலம் 1ல் வந்துட்டு ஃபஸ்ட்டு நேம்னு டைப் பண்ணிக்கிறேன். NAME, column 2. ஸோ காலம் 2ல் ஃபோன் நம்பர், PAONE, column 3. அடுத்து காலம் 3ல் வந்து காலம் 2ல் ஃபோன் நம்பர் போட்டாச்சு. காலம் 3ல் இமெயில், E/MAIL, column 4. ஸோ காலம் 4ல் வந்துட்டு நான் சிட்டின்றதை கொடுக்குறேன். CITY, ஸோ இப்படி இந்த 4 விஷயத்தை நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரோ 2ல் வந்து டேட்டாஸ் வந்து ஃபில் பண்ண போகிறேன். column 1 name end of table, row 2. ஸோ ரோ 2க்கு வந்தாச்சு. ரோ 2ல் காலம் 1ல் நேம் இருக்குது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுறேன். column 2, column 3. இப்படி மூவ் பண்ணேன் அப்படின்னா காலம் பை காலமாக போகும்போது மேலே என்ன ஹெட்டிங் இருக்குன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு வேளை நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன ஹெட்டிங் இருக்குன்னு ஒவ்வொரு தடவையும் போய் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமோட ஹெடர் பண்ணிக்கணும். காலம் ஹெடர் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்ம ஒவ்வொரு காலமுக்கு நேராக வரும்போது மேலே என்ன ஹெட்டிங் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ காலம் 1 ரோ 1ல் இருக்கக்கூடிய நேம்ன்ற இடத்துக்கு வந்துக்கோங்க. column row 1 name. ஸோ நேம் கிட்ட வந்துட்டு இன்சர்ட் ஷிஃப்ட் C கொடுத்து காலம் ஹெடர் பண்ணிக்கோங்க. set row 1 column 1 as start of column headers. ஸோ செட் ரோ 1 ஆஃப் காலம் ஹெடர்னு வந்துருச்சு. இந்த இடத்துல காலம் ஹெடர் பண்ணியாச்சு. இப்போ நான் கீழே வரேன் ரோ 2க்கு. row 2, ரோ 2க்கு வந்துட்டு இப்போ லெஃப்டர் ரைட்டர் ஆல்ட் கண்டென்ட் பிடிச்சிட்டு ரைட்டரை கொடுக்குறேன் பாருங்கள்.
Phone column 2. phone column 2, Email column 3. email column 3. City column 4. இப்படி நமக்கு ரீட் பண்ணும். இப்படி ரீட் பண்ணிச்சுன்னா நம்ம எந்த காலத்துக்கு நேரம் இருக்கோன்றதை ஈஸியாக நம்ம டக்குன்னு ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இதை ஃபில் பண்ணுறேன். 3 டேட்டா. End of table. ஃபஸ்ட்டு காலம் 1 SAM. Sam. Phone column 2. ஃபோன் நம்பர் 98989898877. Email column 3. SAM at gmail.com. City column 4. THOOTHUKUDI. ஸோ இப்படி நான் ஃபில் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு. அதே மாதிரி அடுத்த ரோ போகிறேன். Row 3. Name column 1. ரோ 3 காலம் 1ல் நேம் கேட்டிருக்காங்க. KARTAIK. Phone column 2. ஸோ ஃபோன் நம்பருக்கு இங்கே 98899888989. Email ஸோ இமெயில் KARTAIK at gmail.com. City column ஸோ சிட்டி. TIRUNELVELI. ஸோ சிட்டி ஃபில் பண்ணியாச்சு. அடுத்த லாஸ்ட்டாக 3வது ஆளுக்கு ஃபில் பண்ண போகிறோம். End of table. MANI. Phone column 2. 8252432109998. Email column. ஸோ இமெயில் MANI. INAMMANI. At gmail.com. City column. ஸோ சிட்டி. PUDUKOATTAOOTTAI. ஓகே. ஸோ சிட்டி இப்படி 3 இதையும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரோ பை ரோ காலம் பை காலம் ஈஸியாக படிச்சுக்கலாம். Email. Phone column 2 8,800,000. Name column 1 money. ஓகே. இப்படி நம்ம ஆல்ட் கண்ட்ரோல் கொடுத்து லெஃப்டோ ரைட்டரோ அண்ட் அப்பரோ டவுனரோ யூஸ் பண்ணி காலம் பை காலம் அண்ட் ரோ பை ரோ படிச்சுக்க முடியும். ஓகே. ஸோ இதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேஷனில் இப்போ நான் ஃபஸ்ட்டு காலமுக்கு வந்துக்கிறேன். Row 3. Row 2. Row 1 name. நேம்னு இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆல்ட் எண்டு கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். Column 4 city. ஸோ சிட்டி அப்படின்ற காலமுக்கு நேராக வந்துருச்சு. என்னென்னா நீங்கள் ஆல்ட் எண்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ரோவோட லாஸ்ட்டு காலமுக்கு வந்துடும். ஸோ ஆல்ட் ஹோம் கொடுத்தீங்கன்னா அந்த ரோவோட ஃபஸ்ட்டு காலமுக்கு வந்துடும். City. Column 1 name. இப்போ ஆல்ட் ஹோம் கொடுத்துட்டேன். காலம் 1 நேம் வந்துச்சு. ஸோ நீங்கள் எந்த ரோவில் இப்போ செகண்ட் ரோவில் இருக்க Row 2 Sam. ரோ 2ல் சாம்னு இருக்குது. இங்கே ஒரு ஆல்ட் எண்டு கொடுத்தா இந்த ரோவோட லாஸ்ட் காலம் போயிடும். City. Column 4 spelling error QQD. இங்கே ஒரு ஆல்ட் ஹோம் கொடுத்தா Name column 1 Sam. நேம் சாம்ன்றதுக்கு வந்துடும். இது வந்து ஒரு ரோவோட லாஸ்ட் காலம் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வரதுக்கும். ஓகே. ஆல்ட் ஹோம் அண்ட் ஆல்ட் எண்டு கீ கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Row 1 name. ஓகே. இப்போ நான் ரோ 1 நேம் கிட்ட வந்துட்டேன். இங்கே வந்துட்டு ஒரு ஆல்ட் பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா Name. ஸோ ஆல்ட் பேஜ் டவுன் கொடுக்குறேன். Row 4 money. ஆல்ட் பேஜ் டவுன் கொடுத்தா லாஸ்ட்டாக என்ன நேம் இருக்கோ அதாவது நேம்ன்ற காலமோட லாஸ்ட் ரோவுக்கு போயிடும். இதே ஆல்ட் பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா இந்த நேம்ன்ற காலம் இருக்குல்ல அந்த நேம்ன்ற அந்த ஹெட்டிங் கிட்ட வந்துடும். Money. Row 1 name. ரோ 1க்கு வந்துருச்சு. ஸோ இப்போ ஆல்ட் பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா அந்த காலமோட லாஸ்ட் ரோவுக்கு போயிடும். ஆல்ட் பேஜை கொடுத்தீங்கன்னா அந்த ரோவோட அந்த காலமோட ஃபஸ்ட் ரோவுக்கு வந்துடும். இப்படி தான் வந்து நம்ம வந்து இதை நேவிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷனில் ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணால் நீங்கள் எப்போ போல் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பேசிக்கில். பார்க்கலன்னா நான் இதுக்கான அந்த வீடியோக்கான லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க செலெக்ஷன் வீடியோஸ். ஸோ இப்போ அடுத்து டேபிளில் எப்படிலாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு என்டையர் ரோவை எப்படி செலக்ட் பண்ணுறது, ஒரு என்டையர் காலம் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் ரோவில் Column 1 name. காலம் 1 நேம் இருக்குது. இங்கே ஒரு ஆல்ட் ஷிஃப்ட் எண்டு கொடுத்தீங்கன்னா Name phone email city selected. நேம் ஃபோன் இமெயில் சிட்டி அப்படின்ற இந்த 4ம் எப்படி ஆயிரும்னா அப்படியே செலக்ட் ஆயிரும். இதை நீங்கள் எங்கேயா காப்பி பண்ணுறது எங்கேயாவது கட் பண்ணா கட் பண்ணிக்கலாம். ஏதாவது எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த என்டையர் ரோவையும் செலக்ட் பண்ணிக்க முடியும். இதை அன்செலக்ட் பண்ணுறதுக்கு சும்மா நீங்கள் ஏரோ கீஸ் மூவ் பண்ணாலே போதும். Column 1 name. ஓகே. ஸோ இப்போ நான் அடுத்து இன்னொரு செலெக்ஷன் சொல்லித்தர போகிறேன். இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் என்டையர் ரோ காலம் டேபிள் அண்ட் செல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ Alt J LK கொடுங்க. Alt J Ribbon tab control table tools grouping design tab selected alt. ஸோ டேபிளுக்குனே ஒரு லேஅவுட் வந்து டேபிள் இன்சர்ட் பண்ணால் ஒரு நமக்கு மெனுவில் வந்து புதுசாக ஒரு இந்த ரிப்பன் டேப்பில் டேபிள் லேஅவுட்னே ஒரு டேப் ஒன்று புதுசாக க்ரியேட் ஆகிருக்கும். மித்தபடி சும்மா இருக்கும்போது டேபிள் இல்லாத சமயத்தில் நமக்கு இந்த மெனு கிடைக்காது. ஸோ டேபிள் இன்சர்ட் பண்ணால் மட்டும் தான் இந்த மெனு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா Alt J LK கொடுத்துக்கோங்க. Select cell alt L K. ஸோ இங்கே வந்து மெனு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே இங்கே அப்பேரா டவுனர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா Select column alt L K C. ஸோ செலக்ட் காலம் Alt J LK C. Select row alt L K R. Select row Alt J LK R. Select table alt L K T. Select table Alt J LK T. Select cell alt L K L.
செலக்ட் செல் Alt J L K L. ஸோ ஆல்ட்டையும் ஜேயும் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஜே கொடுத்துக்கோங்க, அதுக்கடுத்து எல் கொடுங்க, அதுக்கடுத்து தனியாக கே கொடுங்க. அதுக்கப்புறமா நமக்கு ரோ வேணும்னா ஆர், காலம் வேணும்னா சி, டேபிள் வேணும்னா டி, இல்லை ஒரு செல்லை மட்டும் செலக்ட் பண்ணால் எல் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்டையர் ரோ வேணும்ன்றதுன்னா என்டையர் ரோக்கு நேராக வரேன். Select table Alt, select row Alt, select column Alt, select row Alt, L, K, R. Microsoft Word document edit multi-line selected name phone email city. ஸோ நேம் ஃபோன் இமெயில் சிட்டின்றது மட்டும் இப்போ நமக்கு செலக்ட் ஆயிடுச்சு. இந்த நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு மறுபடியும் தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்சர்ட்டையும் ஷிஃப்ட்டையும் பிடிச்சிட்டு ஒரு அப்பேரை கொடுத்தீங்கன்னா கரண்ட் செலெக்ஷன் என்னன்றதை சொல்லும். Name phone email city selected. Name phone email city selected. ஓகே, ஸோ இன்சர்ட் ஷிஃப்ட் அப்பேரை கொடுத்தா நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கனோ அந்த இதை மட்டும் அந்த கரண்ட் செலெக்ஷனை நமக்கு ரீட் பண்ணும். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணதை டெலீட் பண்ணால் என்ன நடக்கும், பேக் ஸ்பேஸ் கொடுத்தா என்ன நடக்கும்ன்றத சொல்கிறேன். இப்போ நான் டெலீட் கொடுக்குறேன் பாருங்கள். Table with 4 rows and 4 columns, level 1 row 1 column 2. இப்போ டேபிள் வித் அதே 4 rows இருக்குது, 4 columns இருக்குது. டெலீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே இருந்த நேம், ஃபோன் நம்பர், இமெயில் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா டெலீட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த பாக்ஸு, இந்த ரோ அண்ட் காலம்ஸ் அப்படியே தான் இருக்குது. இதே இது பேக் ஸ்பேஸ் கொடுத்தா என்ன நடக்குன்னு பார்ப்போம். Undo. Phone, column 1 name. இப்போ நான் அதை அண்டு பண்ணி அதே டெக்ஸ்ட்டை வர வச்சிட்டேன். நான் மறுபடியும் அதை என்டையர் ரோவை செலக்ட் பண்ணுறேன். Alt J LKR கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு Alt J கொடுக்குறேன். Ribbon tabs. அதுக்கடுத்து LK L K menu. அதுக்கடுத்து R கொடுக்குறேன். Microsoft Word document edit multi-line selected name phone email city. ஸோ இது செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன் பாருங்கள். Blank. செலக்ட் ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்தோன்னே பிளாங்க்னு சொல்லிச்சு. இப்போ பாருங்கள் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். Table with 3 rows and 4 columns, level 1 row 2 column. டேபிள் வித் 3 rows 4 columns தான் இருக்குது. ஃபஸ்ட் ரோவில் இருந்த அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸே காணாமல் போயிடும். அங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் அங்கே போட்டுருக்கிற பாக்ஸ், பார்டர், அலைன்மெண்ட் என்னவாக இருந்தாலும் அது டோட்டலாக ரிமூவ் ஆயிரும். அதுதான். ஸோ டெலீட் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் மட்டும் டெலீட் ஆகும். பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த என்டையர் பார்டரே காணாமல் போயிடும். ஓகே, ஸோ இதுதான் டெலீட் பண்ணுறதுக்கும் பேக் ஸ்பேஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க வேண்டியது பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துறதுன்றதை தொடர்ந்து பார்ப்போம். ஸோ அதுவரை இணைந்திருங்கள். மறக்காம இணையதண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.